Hello guys, welcome back to my channel. So, how to predict the next candle in OTC? So, I'll plan for the three trades only using for the SNR's market condition. இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட். இங்கிருந்து ட்ராப் நல்லா ஆகுது மார்க்கெட்டு. நல்ல ஒரு டீப்பான ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் பையர்ஸ் எட்டி பார்க்குறேன் அந்த இடத்துல. ஓகே. ஸோ ஓடிசி மார்க்கெட் இஸ் வெரி வெரி ரிஸ்க்கு. ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா லைவ் மார்க்கெட் போங்க. ப்ளீஸ் லோயர் ஆப்ஷன் பிகாஸ் பையர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். பட் செல்லர் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்த இடத்துல. இன்னொரு ரீசன் ரிவர்சல் பாயிண்டே கிடையாது இந்த இடத்துல. இந்த கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 3 கேண்டிலுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ 3 ரீசன். ட்ரெண்ட் இஸ் டவுன் ட்ரெண்ட். அதோட ரீசன் நம்ம வச்சு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணலாம். பிகாஸ் மை ப்ரெடிக்ஷன் இஸ் ரெட் கேண்டில் ஒன்லி. ஸோ இது வந்து வீக் கேண்டிலாக இருக்கலாம். ஓகே. Prediction red candle is okay. One of the strong candle in I'll place $19. Waiting for the good confirmation for the buy side or sell side. Okay, please lower option. கேப் டவுன் அடிச்சதுனால நான் வெயிட் பண்றேன். கேப் அப் அடிச்சிருந்தா கன்ஃபார்ம் இது வந்து ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன். பிகாஸ் ஆஃப் த பேட்டர்ன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு புட் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ரைஸ் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. பட் கரண்ட் கேண்டில் ரெட் கேண்டிலா கிரியேட் ஆனுச்சு அப்படின்னா நான் செல் போவேன். அதுவும் இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது எனக்கு. அப்போதான் நான் செல் போக முடியும். ஓகே. ப்ளீஸ் லோயர் ஆப்ஷன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய கேண்டில் எனக்கு வரணும். பெரிய கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில். ஸோ அதான் என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல. அதனால தான் நான் ஓப்பனிங் பாயிண்டில் கொடுத்துட்டேன். ஓப்பனிங் பாயிண்டில் கொடுக்குறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டு. எப்படி ப்ரோ இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அ மார்க்கெட் கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ நான் கரண்ட் சிச்சுவேஷன் தான் பார்க்குறேனே தவிர ஜஸ்ட் நான் எஸ்என்ஆர் மட்டும் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? இது ஒன்று. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வரணும். பிகாஸ் ஆஃப் த ஓடிசி. ஓடிசியில் ஓகே. ஸோ நல்ல க்ளோஸ் போயிட்டான். ஸோ கன்ஃபார்ம் இந்த இடத்துல ரெட் கேண்டில் தான் கிரியேட் பண்ணணும். பார்க்கலாம். ஓகே. க்ளோஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் பிரேக் அவுட் கேண்டில். ஸோ பார்த்தீங்களா இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில் கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ப்ரீவியஸ் மொமெண்டமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பை மொமெண்டம் போயிருக்கு. இங்க பாருங்க, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் போயிருக்கு. ஆனா, இந்த 2 கேண்டில் இந்த மொமெண்டத்த கவர் பண்ணிட்டான். இந்த இடத்துல பையர் ஆக்டிவா தான் இருக்கான். பட் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்ல. செல்லர விட ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால தான் நான் இந்த வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நான் குடுத்தேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன். ஸோ லாஸ்ட் ட்ரேடு. இந்த இடத்துல நல்ல ஒரு லிக்விடிட்டிய வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போகுது பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் சாரி இது ஒரு சப்போர்ட் ஏரியா தானே. இங்கேருந்து பையரோட ஆக்டிவ்னஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ பையர்கிட்ட அந்த அளவு பவர் இல்ல. ஓகே. ஸோ ரிட்ரேஸ்மென்ட் ஃபார்ம் ஆன ஓகே. பையர் இன்ட்ரஸ்டடா இருக்கிறான். பையர் இன்ட்ரஸ்டா இருக்கான். ஓகே. பையர் வாஸ் வெரி இன்ட்ரஸ்டட். நோ ப்ராப்ளம்.
Still, I'm waiting. Some notification. Okay, I'll place higher option because ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா, நான் இங்க இருக்கிற சார்ட்ட மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய சார்ட்ட மட்டும் தான் வச்சு ட்ரேட் எடுக்கிறேன். நான் ஹிஸ்டரி நான் போய் பார்க்கவே இல்ல. உங்களுக்கே தெரியும். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க கரெக்ட்டா? ஏன்னா, இது கன்ஃபார்ம் இத எனக்கு கிரீன் கேண்டில் கிரியேட் பண்ணணும். ஏன்னா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு. அப்போ இதுவரைக்கும் தான் பிரைஸோட டார்கெட் இருக்கணும். ஓகேவா? ஸோ, அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து பை ட்ரேட் குடுத்துருக்கேன். பாருங்க நீங்களே எந்த அளவுக்கு வந்து இந்த கேண்டில் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அகெயின். ஓகே. ஸோ இன்னும் 10 செகண்ட் இருக்கு. ஓகே. இங்க பாருங்க. ஸோ அப்ப இந்த கேண்டில் இதுவரைக்கும் டார்கெட் நான் வச்சிருக்கேன். ஓகே. அங்க போன உடனே ஸ்ட்ராங்கா ரிஜெக்ஷன். அப்போ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸோட ஆக்டிவ்னஸ் நான் பார்க்குறீங்க. ஓகே. பை கேண்டில்லாம் கிரியேட் ஆயிருக்கு. $64 நமக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட் ட்ரேடு நம்மளுடைய லாஸ்ட் என்ட்ரி. இந்த இடத்துல நான் வந்து பை ஆர்டர் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நல்ல ஒரு டவுன்ஃபால் தான். ஓகேவா? ஈஸியா வந்து இந்த ஹைய வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ, அதனால தான் நான் இத வந்து எடுத்தேன். இந்த ஹைய பிரேக் பண்ணதுனால தான் இந்த இடத்துல நான் வந்து பை ஆர்டர் எடுத்தேன். எனக்கு இந்த இடத்துல மார்ஜின்ல குடுத்திருந்தேன் அப்படின்னா, கான்ஃபிடன்ட் ட்ரேடு. ஸோ, இது ஒன் ஆஃப் த பர்சனல் என்ட்ரி மாடல். இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பையர் ஆக்டிவா இருக்கான். நல்ல செல்லர் தான் பவர்ஃபுல்லா இருக்கான் இந்த இடத்துல. பட் செல்லரும், பையரும் ஈக்குவல் பவர்ல இருக்காங்க. அதனால நான் இந்த சார்ட் நான் அவாய்ட் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அ வித்தவுட் எனி ரீசன் இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா சப்போர்ட் ஏரியா இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ண போறோம். நல்ல ஒரு மொமெண்டம் தான். பட் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ட் ரேட் கிடைக்கும் இந்த இடத்துல. வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஜோன் இந்த இடம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஜோன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்கான். இங்கேயும் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸான மொமெண்டமும் வந்துட்டு இருக்கு. அகெயின் இந்த கேண்டில கவர் பண்ணி ஒரு ரெட் கேண்டிலும் வச்சிருக்கோம் அப்படின்னா, செல்லர்ஸ் தான் இந்த இடத்துல பவர்ஃபுல். பையரும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. நோ, நோ, நோ. பையர் செல்லர்ஸ் இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ விட பையர் அந்த அளவு பவர்ஃபுல்லா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த கேண்டில் இதுக்குள்ளேயே முடிஞ்சு, இந்த ஜோனுக்குள்ளேயே முடிஞ்சுச்சு அப்படின்னா, நான் வந்து செல்லுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பேன். ஓகே. நமக்கு உள்ளேயே தான் முடியுது. ஏன்னா, இங்க ஒரு சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு தெரியுதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கும் அதான் தெரியுது. ஓகேவா? ஓகே. நான் வெயிட் பண்றேன். ஏன்னா, எனக்கு இன்னும் ஒரு செல்லர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் தரல. அதனால நான் வந்து வெயிட் பண்றேன். இது 50, 50 சான்ஸ். பையும் போகலாம், செல்லும் போகலாம். ஓகே. திஸ் பெர்ஃபெக்ட் செல்லிங் பிரஷர். எனக்கு வாய்ப்பு இந்த இடத்துல என்ட்ரி வரலனா அப்படின்னாலும் பரவால்ல. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஓகே. திரும்பவும் இந்த லெவல வந்து டச் பண்றான். கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, பையர். ஏன்னா சப்போர்ட் ஏரியா நியர்பைல இருக்கு. அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் பேரு வந்து பையர். நல்ல செல்லர்ஸ். இங்க தான் ரிஜெக்ட் ஆயிருவான் கண்டிப்பா. ஓகே. இங்க பார்த்தீங்களா? ரிஜெக்ட். ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா அவன்ட்ட வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கான். இந்த லெவல பிரேக் பண்றது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான். ஆர் அந்த லெவல வந்து ஸோ இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குது? பிரைஸோட மூவ்மெண்ட் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, எல்லாருமே ப்ரோ ட்ரேடர்ஸ் தான். ஆனா நம்ம எங்க ட்ராப் ஆகுறோம் அப்படின்னா, என்ட்ரி மாடல்ல தான் நம்ம ட்ராப் ஆவோம். ஸோ இங்க கொஞ்சம் படிச்சுட்டு, அங்க கொஞ்சம் படிச்சுட்டு சரி இவங்க கிட்ட அந்த என்ட்ரி மாடல் இருக்கு. அவங்க கிட்ட இந்த என்ட்ரி மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாள வந்து வீணாக்கிட்டு, என்ட்ரிய வந்து போடாம, என்ட்ரி மாடல வந்து பேக் டெஸ்ட் பண்ணாம இருந்திருப்போம். ஸோ, அதனால நெறைய பேர் வந்து ட்ராப் ஆயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். என்னால ப்ராஃபிட்டபிளா வர முடியல. என்ன ரீசன்னா என்ட்ரி மாடல்ல ஜம்ப் ஆயிட்டு இருப்பீங்க. அவ்வளோதான். அதான் ரீசன். என்ட்ரி மாடல்ல ஒரே ஜம்ப். அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் உங்களுடைய ஃபெயிலியர்‌க்கு காரணம். ஓகே. இந்த இடத்துல செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருந்தான். பட் திரும்பவும் செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான்.
வெயிட் பண்ணுவோம். இந்த கேண்டில் நமக்கு என்ன சொல்லுது அப்டின்னா, செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்டின்னு தான் சொல்லுதே தவிர்த்து, பையர் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் பயங்கரமா குடுக்குறான் அப்டின்னால பையர் வருவான் அப்டின்லாம் கிடையாது. ஸ்டில் செல்லர்ஸ் ஆர் ஹோல்டிங். ஸோ வெயிட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் இந்த ஜோனுக்கு மேல முடிச்சுன்னா கன்ஃபார்ம் செல் அடித்துருவேன். ஏன்னா, இது என்னுடைய கான்ஃபிடன்ட் என்ட்ரி மாடல். ஓகே. திரும்பவும் பாருங்க ரிஜெக்ஷன். எந்த அளவு ரிஜெக்ஷன் குடுத்துட்டே இருக்கிறான் பாருங்க. ஏன்னா, அந்த இடத்துல பையர் அந்த அளவு ஆக்டிவா இருக்கான்னு தான் அர்த்தம். பையரோட ஆக்டிவ்னஸ் வேற, இன்ட்ரெஸ்ட் வேற. ஓகே. ஸோ பையர் கேண்டில் வந்தாலுமே எனக்கு ஸ்டில் நோ கான்ஃபிடன்ட். பிகாஸ் என்னுடைய லெவல அவன் பிரேக் பண்ணணும். அப்பதான் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். இல்லன்னா நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் மார்க்கெட்ட. ஸ்டில் ஐ அம் வாட்சிங். ஓகே. பார்க்கலாம். இதுக்கு அப்புறமும் செல்லர்ஸும் வரலாம், பையர்ஸும் வரலாம். 50, 50 ஸ்டில் 50, 50 சான்சஸ். ரெசிஸ்டன்ட் ஏரியா மேல இருக்கு, சப்போர்ட் ஏரியா கீழ இருக்கு. ஸோ இன்டர்மீடியேட் லெவல்ல நம்ம ட்ரேட் எடுத்து நெறைய லாஸ் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இந்த கேண்டில் ரெட் கேண்டிலா நம்மளுடைய ஜோனுக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, கன்ஃபார்ம் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பாருங்க திரும்ப அந்த லைன டச் பண்ண உடனே ரிஜெக்ட் ஆகுறான் லைட்டா. ஓகே. பார்த்தீங்களா? எவ்வளோ சடனா ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா, நம்ம வந்து உடனே ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டுறாதீங்க. ரிஜெக்ஷன் ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, பியூர் கேம்பிளிங். எடுக்கலாம். ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா எடுக்கலாம். இல்ல அப்படின்னா வாய்ப்பில்ல. மாட்டிப்பீங்க. அடி வாங்கிருவீங்க மார்க்கெட்ல. பாருங்க ரிஜெக்ஷன் தான். திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன். திரும்ப திரும்ப அதே ஜோன்ல ரிஜெக்ஷன். ஓகே. ஸோ நமக்கு ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷனு. இப்ப நான் வந்து செல் சைடு தான் போவேன். பை சைடு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெயிட் பண்ணுவோம். செல் சைடு தான் நான் போவேன். பை சைடு போக மாட்டேன். ஓகே. செல் சைடு தான் நான் போயிருக்கேன். என்ன ரீசனுக்காக நான் செல் சைடுக்கு போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜோன வந்து பிரைஸ் வந்து பிரேக் பண்றது அவனுடைய இன்ட்ரெஸ்ட்ன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அந்த மொமெண்டம்லயே எனக்கு வந்து சொல்லுது. இந்த இடத்த வந்து பிரேக் பண்றது தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப் அப்பா இருக்கட்டும், கேப் டவுனா இருக்கட்டும், ஓகே. ஸோ ஸ்டோரி கேண்டில் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் நீங்க தான். ஸோ 100% ஷூர் ஷாட். ஸோ இதனால தான் நான் காம்பவுண்டிங் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு நெறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க. ஸோ என் மேல எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. இந்த இடத்துல ரெட் கேண்டில் தான் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? திஸ் இஸ் மை ஷூர் ஷாட் பேட்டர்ன். ஓகே. பிரேக் அவுட் அடிச்சுட்டான் பார்த்தீங்களா? கேப் டவுனே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தேவைப்படுது? நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டெப்பு காம்பவுண்டிங் அடிச்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த மார்க்கெட் என்ன வெயிட் பண்ணா, எனக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், ட்ரேட் எடுத்தேன். அவ்வளோதான். இதுல வந்து நீங்க போயிட்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா உங்களால பண்ணவே முடியாது. இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாரோடையும் ப்ராஃபிட்டபிளா வந்துர முடியும். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் த வாட்சிங்.